கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேசுற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லீப் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த ஸ்லீப் எக்ஸ்பெரிமெண்ட்னா என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் தெளிவா பேச போறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்லீப் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2022 ஒரு படம் கூட ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் நம்ம பேசப்படுற இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பத்தியும் அதுல கதையில இருக்கிறதும் கிட்டத்தட்ட ஒன்னாதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா. பிகாஸ் அந்த படத்தோட ட்ரெய்லர் யூடியூப்ல பார்த்தேன். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் மேட்ச் ஆச்சு. என்ன அப்படிங்கிற உங்ககிட்ட பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி ரஷ்யன் கவர்மெண்ட் இந்த மாதிரி நாங்கள் ஸ்லீப் எக்ஸ்பெரிமெண்ட் எதுவும் நாங்கள் பண்ணல அப்படின்னு சொல்லி அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க. இன்டர்நெட்ல இருக்க ஸ்பெகுலேஷன்ஸ் தான் இது எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் இன்டர்நெட்ல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யா புதுசா என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்றாங்க, அவங்க ஏன் இதை ட்ரை பண்ணியிருக்க கூடாது, மேபி ட்ரை பண்ணியிருக்கலாம், அதை மறைச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. என்ன அப்படிங்கறதான் இந்த வீடியோல உங்ககிட்ட தெளிவா பேசுறேன். தூக்கம் மனுஷனுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தூக்கம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே சொல்லுவாங்க, ஒரு மனுஷனுக்கு சராசரியா 6 மணி நேரம் தூக்கம் இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் அந்த 6 மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கிடையாது. அது ஒவ்வொருத்தர் மனிதனுக்கான உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி தூக்கம் அப்படிங்கிறது மாறும். சிலருக்கு 6 மணி நேரமா இருக்கலாம், சிலருக்கு 7 மணி நேரம் தூங்கினாதான் ரிலாக்ஸா இருக்கலாம், சிலருக்கு 8 மணி நேரம் இருக்கலாம், சிலருக்கு 9 மணி நேரம் இருக்கலாம். நல்ல ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலைஸ்டா இருக்கிற பர்சன்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா தூக்கம் ரெஸ்ட் தேவைப்படலாம். ஸோ இந்த தூக்கம் அப்படிங்கிறது இட் வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். 6 மணி நேரம் தானா அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 6 பேர், ஓகேங்களா, இந்த 6 பேர் என்ன பண்றாங்கன்னா ரஷ்யன் கவர்மெண்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லப்படுது. பட் அந்த படத்துலயுமே இதுதான் சொல்லப்படுது. என்னன்னா, ஒரு 6 பேரை ஒரு ரூம்குள்ள கூட்டு போயிட்டு விட்டுடுறாங்க. அவங்க கிட்ட சொல்லி அனுப்புறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 30 நாள் இந்த ரூம்குள்ள நீங்க தூங்காம இருக்கணும், தூங்காம இருந்தீங்கன்னா உங்களை நாங்க ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி 6 பேரை அரெஸ்ட் பண்றாங்க. அவங்கள கூட்டிட்டு ரூம்ல போட்டுடுறாங்க. ரூம்ல போடும்போது என்ன பண்றாங்கன்னா, தூக்கம் வராம இருக்கிறதுக்கான ஒரு கேஸையுமே அந்த ரூம் ஃபுல்லா ஃபில் பண்ணிடுறாங்க. ஒன்ஸ் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியில இருந்து உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். பட் உள்ள இருந்து வெளியே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க முடியாது. டார்க்கான பிளாக்கான ஒரு ரூம், ஒரு லைட் மட்டும் இருக்கும். அங்கேயே தனியா ஒரு ரெஸ்ட் ரூமும் கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஃபுட் ஒரு பக்கம் இருக்கும். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டி நீங்க அந்த ரூம்குள்ளே பண்ணிக்கணும். பட் வெளியே வர முடியாது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 30 நாள் அங்கேயே இருக்கணும். அண்ட் எல்லாத்துக்கும் மேல தூங்காம இருக்கணும். நீங்க தூங்காம இருந்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 6 பேரு டேவை ஸ்டார்ட் பண்றாங்க. டே 1 நார்மலா போகுது, டே 2 ஓகேவா போகுது, டே 3 ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி போகுது. இந்த டே 4ல தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஒருத்தர் பயங்கரமா கத்துறாங்க, இன்னொரு பக்கம் ஒருத்தர் எக்ஸாஸ்ட் ஆகுறாங்க. ஒவ்வொருத்தரும் பயங்கரமா கத்திக்கிறாங்க, எனக்கு தூக்கம் வேணும் தூக்கம் வேணும் அப்படின்னு சொல்லி. ஒரு பக்கம் ஒருத்தர் கத்துறாரு, இன்னொரு பக்கம் நான் தூங்காம இருப்பேன் அப்படின்னு ஒரு பக்கம் ஒருத்தர் கத்துறாரு. ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற சில ஒரு ஜாம்பி கேரக்டர்ஸ் அது எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்குது. ஸோ டே 4 போகுது, டே 5 போகுது, டே 6 போகுது. டே 7 போகும்போது என்ன அந்த ரூமே சைலண்ட் ஆகுது. வெளியே இருக்கிற ப்ரொஃபஸர் சயின்டிஸ்ட் அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, பயந்துடுறாங்க. என்ன இது ஒரு வேலை இப்படி இருக்கு, பயமா இருக்கு, நம்ம கதவு திறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது உள்ள இருந்து ஒரு சத்தம் வருது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் தூங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம் வருது. ஸோ அதன் ஓகே திரும்பி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு சில நாட்கள் போகுது. அதுக்கப்புறம் அந்த ரூமே ஃபுல்லா சைலண்ட் ஆயிடுது. உள்ள ஓபன் பண்ணி பார்த்தாதான் வேற லெவல்ல இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 6 பேர்ல ஒவ்வொருத்தரும் அவங்களோட வயித்தை கீழ்ச்சி உள்ள இருக்கிற இறைச்சியை சாப்பிடுற அளவுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொருத்தர் ஒரு பக்கம் கீழே ஊண்டு கிடக்குறாங்க. ஒவ்வொருத்தருடைய உடல்ல அவங்களே கிழிச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை வெளிப்படுத்தி ஒவ்வொருத்தர் படுத்துருக்கிறத பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் இன்னும் ட்ராஜடி ஆகுது. அது என்னன்னா, ஒவ்வொருத்தரும் தூங்கும்போது இவ்வளவு நாளா தூங்காம ஆல் ஆஃப் தி சடன் அப்படியே தூங்கும்போது அந்த தூக்கத்திலேயே நிறைய பேர் இறந்தும் போயிடுறாங்க. இந்த 6 பேர்ல லாஸ்டா ஒருத்தர் மட்டும் மிஞ்சுறாங்க. அந்த ஒருத்தரையுமே அந்த சயின்டிஸ்ட் கன்னால ஷூட் பண்ணிடுறாங்க. என்ன கௌதம சொல்ற, அதான் லாஸ்டா ஒருத்தர் மிஞ்சிட்டாரு, அவங்க அக்ரிமெண்ட் போட்டாங்கல்ல தூங்க மறந்தா ரிலீஸ் பண்ண சொல்லிட்டு, பட் விட்டுருக்கலாமே அப்படின்னு கேட்டா, பட் இங்கதான் பிரச்சனை. எதனால அப்படின்னா, அவர் லாஸ்டா ஒருத்தர் மிஞ்சினார் பாத்தீங்களா, அவர்கிட்ட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக கேட்கறாங்க, நீங்க இத்தனை நாள் எப்படி இருந்தீங்க, இப்போ நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னும் போது அந்த மனிதன் சொன்ன விஷயம் என்னன்னா, நான் இவ்வளவு நாள் தூங்காம இருந்தேன், ஆனா இப்போ இனிமேல் நான் தூங்காம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். பட் என்ன இருந்தாலும் எனக்குள்ள இருக்கிற ஒரு மிருகமான கேரக்டர் தான்
இப்போ வெளியே நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, அது என்னைக்கு வேணாலும் என்ன வேணாலும் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொன்னதுனால அந்த பர்டிகுலர் மொமெண்ட்ல அந்த சயின்டிஸ்ட் அந்த தூங்காம இருந்த நபரை லாஸ்ட் பர்சனை ஷூட் பண்ணிடுறாரு. ஸோ இதுதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் மேலே ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க யாராவது இருப்பீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறேன். நீங்கள் குடிச்சிட்டு போயிட்டு தூங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட உள்ள இருக்கிற உடல் உறுப்புகள் எல்லாமே வந்து ஒர்க் செஞ்சுட்டே தான் இருக்கும், ரெஸ்ட் எடுக்காது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலிமா உங்ககிட்ட நான் சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நைட்ல குடிக்கிறேன், மறுநாள் காலையில ஜிம்க்கு போகிறேன், வாக்கிங் போகிறேன், ரன்னிங் போகிறேன், நல்ல ஆரோக்கியமான ஃபுட்டு சாப்பிட்றேன், நல்ல நேச்சுரலான ஃபுட்டு சாப்பிட்றேன், அதுக்கு ஈக்குவலாக நான் டே ஃபுல்லாக நான் மேட்ச் பண்ணிடுறேன் அப்படின்னு நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் நைட்டு தூங்கும் போது குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட் ஃபுல்லாக நீங்கள் தூங்கும்போது தூங்குற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் உங்களுடைய உடலில் இருக்க உறுப்புகள் ஒரு உறுப்பு கூட ரெஸ்ட் எடுக்காது, அது ஆக்டிவ்ல இருந்துகிட்டே தான் இருக்கும். மறுநாள் காலை நீங்கள் எழுந்துக்கும் போது எழுந்துப்பீங்க, பட் உள்ள இருக்கிற உடல் உறுப்புகள் ரெஸ்ட் எடுத்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இருக்காது. ஸோ ஒரு பக்கம் மது ஒழிப்பு அப்படிங்கிறதும் இது மூலியமா நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சேன். இன்னொரு பக்கம் தூக்கம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் மேலே தூக்கம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தூங்கி எழுந்தாதான் அந்த மைண்ட் ஃப்ரெஷ்னஸ்லேருந்து எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும். அப்படின்னால ட்ரை டு ஸ்லீப் ஆஸ் யுவர் நீட்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலியமா உங்ககிட்ட சொல்லிக்கணும் நினச்சேன். இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேரிங்காக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.